Yes. Hello everyone. We have completed essay 600 and 610 using the work of another auditor and using the work of internal auditor. Now we are moving to essay 620, which is using the work of an auditor expert. Okay. There are two types of expert in auditing. One is management expert, another one is auditor's expert. Okay. When expert is used by the auditor to obtain evidence, okay, to obtain evidence, auditor will use the expert. So who is an expert? What is the meaning of the expert? Expert is an individual or an organization possessing the expertise in the field other than, okay, other than the accounting and auditing. Okay, other than the accounting and auditing. ஆடிட்டிங்லையும் அக்கௌண்டிங்கும் தவிர மற்ற எதுலையாவது அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள ஆடிட் ஃபர்ம் வந்து என்கேஜ் பண்ணுவாங்க டு அப்டெயின் ஆடிட் எவிடன்ஸ் வைல் ஆடிட்டிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த என்டிட்டி. ஓகேவா? எக்ஸ்பர்ட்னா புரிஞ்சுதா? இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன், ஓகே, பொசஸிங் த எக்ஸ்பர்டைஸ் இன் த ஃபீல்ட் அதர் தென் த அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஓகே, வி ஆர் த எக்ஸ்பர்ட். நம்ம தான் வந்து ஆடிட்டிங்லையும் அக்கௌண்டிங்லையும் எக்ஸ்பர்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்பர்ட். ஸோ அதர் தென் திஸ், அந்த லெவல்ல இருந்து நம்ம எடுக்கிறோம்னா அவங்க எல்லாமே கால்ட் அஸ் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகேவா? whose work in that field is used by the auditor to assist in obtaining sufficient appropriate audit evidence. ஓகே, ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பண்ணுறதுக்காக அவங்கள யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவங்கள என்கேஜ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுன்றதோ எல்லாமே வந்து. ஓகேவா? அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட்டுமே வந்து நம்மளை ஹையர் பண்ணுறாங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சாப்டர் இருக்குது. கம்பைலேஷன் பண்ணுறப்போ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பைல் பண்ணுறப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை ஹையர் பண்ணி கம்பைலேஷன் பண்ணுவாங்க. சேம் வே அது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட் அதர் தென் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங்கில் இருக்கிற ஒரு சிலரை வந்து இப்போது வேல்யூவேஷன் ரிஜிஸ்டர் வேல்யூவரை ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில கான்ட்ராக்ட்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு லாயர்ஸ் ஆர் அட்வொகேட்ஸை வந்து என்கேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். ஓகேவா? இப்போது ஆடிட்டர் வந்து அவரோட சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? ஒப்பீனியன் எப்பயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ் அப்டெயின். அதை வச்சு தான் கன்க்ளூஷன் ரீச் பண்ணுவோம். அதை வச்சு தான் ஒப்பீனியன் வந்து ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வி நீட் சம் எக்ஸ்பர்ட் டு பர்ஃபார்ம் சம் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? கால்குலேஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணி தான் வந்து பண்ண முடியும். ஓகே, பெட்ரோல் அந்த மாதிரி ஒரு சில செக்டார்ஸ் வந்து ஒரு சில செக்டார்ஸ்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிறப்போ அதுக்கெலாம் வந்து எக்ஸ்பர்ட் தான் நம்ம வந்து ஹையர் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ ஆடிட்டரோட எக்ஸ்பர்ட் கேன் பி அன் இன்டர்னல் எக்ஸ்பர்ட் ஆர் அன் external expert. Okay, internal expert means expert is a employee or a partner of the firm. Okay, chartered accountant firm இருக்கு. firmலயே வந்து ஸ்டாஃப் வந்து ஸ்டாஃபாக இருக்காரு, இல்லை பெய்டு அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அவங்க வந்து இன்டர்னல் எக்ஸ்பர்ட். ஓகே, அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட். எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு இண்டிவிஜுவலோ நம்மள மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள என்கேஜ் பண்ணி நம்ம வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஓகேவா? ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்னா என்ன? அதர் தென் த ஃபீல்ட் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், இட் கேன் பி இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட். மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் இஸ் கவர்ட் இன் SA 500. Okay, management expert is also a same definition, but whose work is used by the entity to assist in the preparation of financial statement. ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து தேவைப்படுவாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இப்போது காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வேல்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது,
அப்படிங்கிறப்போ அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? This essay does not deal with situations where the engagement team includes a member with expertise in specialized area of accounting and auditing. அக்கவுண்டிங் ஆடிட்டிங்ல எக்ஸ்பர்டைஸ்டா இருக்கும்னா அது வந்து இஸ் நாட் அப்ளிகபிள். ஓகேவா? The auditor uses the work of the management expert. Using the work of management expert is not applicable in SA 220. It is covered in SA 500. If the auditor using the work of management expert, then you have to apply SA 500 for the procedures to be followed. Okay, basically in both the cases the procedures or evaluation done by the auditor is same. Okay, same தான் இருக்கும், same answers. Okay, evaluation, this portion, evaluating the adequacy of management expert and auditor expert is same in both the cases, SA 500 and SA 620. Okay, let's move to auditor's responsibility for the audit opinion. Okay, in case of audit opinion, what is the auditor's responsibility? எப்பயுமே வந்து என்னோட ஒப்பீனியனுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். இன்டர்னல் ஆடிட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா அதர் ஆடிட்டரோட ஒர்க்கை யூஸ் பண்ணாலும் சரி, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டோட ஒர்க்கை யூஸ் பண்ணாலும் சரி, அப்புறம் ஆடிட்டரோட எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணாலும் சரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் who expresses the opinion is responsible. Okay, the auditor has a sole responsibility for the audit opinion expressed, and his responsibility is not reduced by the auditor uses of the work of an auditor expert. Auditor expert நான் யூஸ் பண்ணாலுமே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எக்ஸ்பிரஸிங் அன் ஒப்பீனியன் என்கிட்ட தான் இருக்கு. இட் இஸ் நாட் ரெடியூஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட், இஃப் த ஆடிட்டர் ஹேவிங் ஃபாலோட் SA 620 concludes that the expert work is adequate, they may accept the expert findings and conclusion in their field is appropriate audit evidence. ஓகே, ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின் பண்ணுறப்போ அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, எனக்கு அது அடிக்குவேட்டாக இருக்குன்னா அதை வந்து நான் கன்சிடர் இட் ஆஸ் அ ஆடிட் எவிடன்ஸ். ஓகே, டு கன்க்ளூட் மை ஒப்பீனியன், அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிறதுமே அது அடிக்குவேட்டாக இல்லையாங்கிறதையுமே நான் ஆஸ் பர் SA 620 யூஸ் பண்ணி தான் வந்து அடிக்குவேசியை செக் பண்ணுவேன். ஓகேவா? Objective of the auditor to determine whether the use of work of an expert. Okay, determine whether to use auditor expert யூஸ் பண்ணுவா வேணாமாங்கிறது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்ஜெக்டிவ் இதான். நெக்ஸ்ட், யூசிங் த ஒர்க் ஆஃப் அன் auditor's expert to determine whether the work is adequate for the auditor's purpose. My purpose is to obtain sufficient appropriate audit evidence. Okay, அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் வந்து கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது SA 600ல இருக்கிற ப்ரொசீஜர்ஸை நான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? எவாலுவேட்டிங் த அடிக்வேசி ஆஃப் ஒர்க், அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், மூவிங் டு டிட்டர்மைனிங் த நீடு ஃபார் ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட். ஏன் வந்து ஆடிட்டர் எக்ஸ்பர்ட் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அப்டெய்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல். இன்டர்னல் கண்ட்ரோலும் அப்டெய்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கிற இன்டர்னல் கண்ட்ரோல் என்ன, பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்னாலும் அங்கேயுமே வந்து என்னோட நாலேஜ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸ்பர்ட் தேவைப்படுவாங்க. சம்டைம்ஸ் எப்படி வந்து ஆர்கனைசேஷன் வந்து நியூ ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஓகே, இப்போ பெட்ரோலியம், அப்புறம் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரேரான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா ஒரு ஐடி எக்ஸ்பர்ட் வந்து எனக்கு தேவைப்படுவாங்க. சரியா? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டிட்டி, இப்போது காக்னிசன்ட்டோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த என்டிட்டியோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு ஐடி எக்ஸ்பர்ட் வந்து தேவைப்படுவாங்க. அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குது, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத என்டிட்டியும் இன்டர்னல் கண்ட்ரோலையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பர்ட்டோட இது தேவைப்படுது. அதனால அப்டெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி, தட் இஸ் SA 315 படி நம்ம அப்டெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி, இன்டர்னல் கண்ட்ரோல், என்விரான்மெண்ட்டை செக் பண்ணுவோம்.
ஸோ ஐடென்டிஃபைங் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ ஆக்சுவலி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின் பண்ணதை வச்சு தான் வந்து ஒரு சிலது வந்து ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டா, அது மெட்டீரியலா மிஸ்ஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அது வந்து மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரியும். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் presented and disclosed in the financial statement. Financial statement presented by management and required by accounting standard. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து misstatement. ஸோ மெட்டீரியாலிட்டிங்கிறது பேஸ்ட் ஆன் மை எக்கனாமிக் டிசிஷன்ஸ் ஆஃப் த யூசர்ஸ் வந்து எதை யூஸ் அவங்களோட டிசிஷன்ஸ் வந்து எப்போ சேஞ்ச் ஆகுமோ அது மெட்டீரியாலிட்டி பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியாலிட்டி போர்ஷன் வந்து ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிஸ்க் இஸ் அண்ட் ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க்னா இன்அப்ராப்ரியேட் ஒப்பீனியன் கொடுக்கறது. ஓகேவா? ரிஸ்கில் கண்ட்ரோல் ரிஸ்க், இன்ஹரண்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது, டிடக்ஷன் ரிஸ்க் எல்லாமே இருக்குது. சேம் வந்து ஐடென்டிஃபைங் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். இது ஒரு வேர்டையும் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன, மெட்டீரியல்னா என்ன, ரிஸ்க்னா என்ன, ஆடிட் ரிஸ்க். ஓகே. ஸோ ஐடென்டிஃபைங் த அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். எனக்கு வந்து ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் பண்ணுறப்பயே எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் தேவைப்படுறாங்கன்னா நான் அதுக்குமே வந்து எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணிப்பேன். நீட் ஃபார் எக்ஸ்பர்ட் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? டிட்டர்மைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஓவரால் ரெஸ்பான்ஸ் டு அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் அட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவல். ஓகே. SA 315, SA 320, SA 330 அது எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸ்பர்ட்டோட நீட் வந்து தேவைப்படுது. ஓகே. டிசைனிங் அண்ட் பர்ஃபார்மிங் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் சப்ஸ்டன்டிவ் ப்ரொசீஜர். ஓகேவா? டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சிவ் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ வெறும் ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆல் ஏரியாஸ்லையுமே என்னோட நீட்ஸ் வந்து தேவைப்படும். ஓகேவா? இது வந்து ஒரு லிஸ்ட்டு தான். 5 ஏரியாஸ் இருக்குது. அப்புறம் எவாலுவேட்டிங் த சஃபிஷியன்ட்லி அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின்ட் ஃபார் ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன். ஓகே. அது சஃபிஷியன்சி அண்ட் அப்ராப்ரியேட்னஸ் வந்து என்னோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஏரியாஸில் வந்து எனக்கு அந்த எவிடன்ஸ் அப்டெயின் பண்ணது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ எனக்கு ஃபர்தர் எவிடன்ஸ் வேணும். அப்போனா நான் எக்ஸ்பர்ட்டை என்கேஜ் பண்ணி அவர்கிட்ட அவரோட எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணி எனக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸை வந்து அப்டெயின் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். ஓகேவா? தெர் ஆர் 5 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்டெய்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி பண்ணும்போதும் 315 அண்ட் ஐடென்டிஃபைங் அசஸிங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், டிட்டர்மைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஓவரால் ரெஸ்பான்ஸ் டு அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ண ரிஸ்க்கு அட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லெவலில் என்ன ஓவரால் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டிசைனிங் அண்ட் பர்ஃபார்மிங் த ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அதுக்குமே வந்து எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவிங் டு சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வேர் த எக்ஸ்பர்ட் ஒர்க் இஸ் மேபி யூஸ். எங்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகே. அதை வேல்யூவேஷன் பண்ணுறப்போ வேல்யூவேஷனுக்கு ரெஜிஸ்டர் வேல்யூவர் ஆர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டைஸ் ஏதாவது இருக்காங்களா, பில்டிங்கை வேல்யூ பண்ணணும்னா வேல்யூவர் தேவைப்படுவாங்க. ஸோ ஆக்சுவரி அவங்களாம் தேவைப்படுவாங்க. அனாலிசிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அன்யூஷுவல் டேக்ஸ் கம்ப்ளைன்சஸ், டேக்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, டேக்ஸ் எக்ஸ்பர்ட்டை இது பண்ணுவாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுமே வந்து டேக்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலுமே ஸ்பெசிஃபிக்காக டேக்ஸ் எக்ஸ்பர்ட் இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து என்கேஜ் பண்ணலாம். இஃப் ஆடிட்டர் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் மட்டும்தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்கன்றது இங்கே டெஃபினேஷனாக சொல்லியிருக்கு. ஸோ டேக்ஸ் எக்ஸ்பர்ட்டுமே எனக்கு தேவைப்படுறாங்கன்னா டேக்ஸ் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன், தட் இஸ் அட்வொகேட் ஆர் லாயர் வந்து ஹையர் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பர்டைஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் டு ஆக்சுவல் கால்குலேஷன் ஆஃப் லயபிலிட்டிஸ். ஓகே. ஆக்சுவல் கால்குலேஷன் இன் கேஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட் ஆப்ளிகேஷன் அதெல்லாம் இருக்குல்ல எஃப்ஆரில். ஸோ ஆக்சுவல் கால்குலேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் தேவைப்படுவாங்க. ஓகே. எஸ்டிமேஷன் ஆஃப் ஆயில் ஆர் கேஸ் ரிசர்வ்ஸ். ஓகே. ஆல்ரெடி சொன்னேன் பெட்ரோலியம் கேஸஸ் அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட் வந்து தேவைப்படுவாங்க. ஏன்னா வேல்யூவேஷன் வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் தேவைப்படுவாங்க. எஸ்ஏ அப்புறம் இண்டேஎஸ் வந்து 113 ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து எக்ஸ்பர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லெவல் 1 லெவல் 2 இன்புட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எஸ்டிமேஷன் பண்ணுவோம். ஓகேவா?
அதுக்குமே எக்ஸ்பர்ட் வந்து தேவைப்படுவாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஆடிட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர் ஃபீல்ட்ஸ் வித்தவுட் அன் எக்ஸ்பர்ட். ஒரு சில இடத்துல வந்து ஆடிட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னன்னா an auditor can sometimes obtain a sufficient understanding of the relevant field without an expert. ஓகே, எக்ஸ்பர்ட் இல்லாமே அவங்க வந்து சஃபிஷியன்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. எங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஆடிட்டிங் என்டிட்டிஸ் ரெக்வயரிங் சச் எக்ஸ்பர்டைஸ். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுதுன்னா அதுலேயே அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ஆடிட்டருக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போனா எக்ஸ்பர்டைஸை எங்கேஜ் பண்ண தேவையில்லை. எனக்கு ஒரு இஎஸ்ஐ பிஎஃப் லா வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது எனக்கு ஏற்கனவே சஃபிஷியன்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னா நான் வந்து அட்வொகேட்டை எங்கேஜ் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு டேக்ஸில் வந்து எனக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்குன்னா அப்போது நான் வந்து எக்ஸ்பர்டைஸை இன்க்ளூட் பண்ண மாட்டேன். இதை ஒரு கொஸ்டினாக கேட்பாங்களான்னு பார்த்தா கேட்க மாட்டாங்க. இது ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடணும். எஜுகேஷன் ஆர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஃபார்மல் கோர்ஸ் ஆர் இப்போது டிஸா இருக்குது. ஓகேவா? டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட் நம்ம தெரிஞ்சதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு ஃபேர்மில் போய் நம்ம ஆடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கும் டேட்டா பேஸ்னால் என்ன எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஒரு என்னோட ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் வந்து எஜுகேஷன் நான் வந்து ட்ரைனிங் எடுத்து தனியாக வந்து டிப்ளமோ கோர்சஸ்லாம் மடிச்சு வச்சுருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் தேவை மாட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி அதில் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா? டிஸ்கஷன் வித் ஆடிட்டர் ஹூ ஹேஸ் பர்ஃபார்ம்டு சிமிலர் அசைன்மெண்ட். என்னோட ஃப்ரெண்டு வந்து அதே சேம் அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நாலேஜ் இருக்கும். ஓகேவா? அப்படிங்கிறப்போ அதர் ஆடிட்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அவங்க கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி அந்த எக்ஸ்பர்டைஸை வந்து கெயின் பண்ணிப்பேன். ஸோ என்னோட அசைன்மெண்ட்ஸில் நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ என்னோட அதர் இதுவில் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதர் எக்ஸ்பர்ட்டை வந்து நான் என்கேஜ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. கன்சிடரேஷன் when deciding whether to use an auditor expert. When deciding whether to use an auditor expert, consideration may include எங்கெல்லாம் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன்ஸ் வரும். எப்போ வரும்? when deciding whether to use an expertise. எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில கன்சிடரேஷன் இருக்கணும். ஓகேவா? ஓ when deciding whether to use an auditor expert, consideration may include if the management has already used the management expert. ஓகே, மேனேஜ்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா we have to check whether the work performed by the management expert is correct or not. So we have to engage auditor expert. Management expert is used in the financial statement. So I have to engage auditor expert. Okay. Nature and significance of the matter including complexity. Okay. எந்த மேட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் வெரிஃபை பண்ணியிருக்காரோ இல்லை ஒரு சில மேட்டர் வந்து என்னால் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் எடுக்க முடியலன்னா அந்த மேட்டரோட நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மேட்டர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த மேட்டர் பேஸ் பண்ணி நான் வந்து ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்டை என்கேஜ் பண்ணுவேன் வேணாங்கிறத கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த மேட்டர். நான் ஒரு மேட்டர் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஒரு ரெவன்யூ ரெகக்னிஷனில் ஓகே ரெவன்யூ ரெகக்னிஷன் ஆர் எனி அதர் காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்சாக்ஷன் ஏதோ ஒரு மேட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதில் வந்து எனக்கு வந்து சஃபிஷியன்ட் எக்ஸ்பர்டைஸ் இல்லை. ஸோ அதில் இருக்கிற ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். ஓகே, இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்காக இருக்கலாம், இல்லை இன்ஹரண்ட்டாகவே அதில் ரிஸ்க் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு எக்ஸ்பர்ட்டை என்கேஜ் பண்ணுவேன். ஓகேவா? த எக்ஸ்பெக்டட் நேச்சர் ஆஃப் ப்ரொசீஜர் டு ரெஸ்பாண்ட் டு ஐடென்டிஃபைட் ரிஸ்க் இன்க்ளூடிங் ஆடிட்டர்ஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்பர்ட் ஒர்க்கு அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் தி ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் எவிடன்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஆடிட் எவிடன்ஸ் இருக்கா இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்பர்ட்டை வந்து என்கேஜ் பண்ணணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் when management expert is used, மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஆடிட்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி. ஓகே, நேச்சர், ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் ஒர்க். ஓகே, அவரோட ஸ்கோப்பு, நேச்சர், அப்ஜெக்டிவ்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். அதில் பார்க்குறப்போ அவங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? அவங்களோட
மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்டோட ஒர்க் தான் வந்து அதை ஃபைனல் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் ஆயிருக்கு. நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல தான் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணது வந்து அவரோட ஸ்கோப் நேச்சர்ல வந்து எப்படி இருக்குங்கிறது. அதுதான் வந்து எனக்கு வந்து ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்டை வந்து யூஸ் பண்றதுக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வெதர் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் இஸ் ஆல்சோ அன் எம்ப்ளாயி ஆர் எக்ஸ்டர்னல் பார்ட்டி. இப்போ எம்ப்ளாயியா இருந்தா மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்டர்னல் பார்ட்டியா இருந்தாலுமே அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் பயாஸ்டு வருதா, ஓகே, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஏதாவது வந்திருக்கும், ஓகேவா, அதெல்லாம் எம்ப்ளாயியா இல்லை எக்ஸ்டர்னல் பார்ட்டியான்னு பேஸ் பண்ணி தான் வந்து என்னோட ஐ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஓகே, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணது வந்து கரெக்டாக இல்லையான்றது நான் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க். எக்ஸ்பர்ட் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து யாருன்னு பார்க்கணும். ஓகேவா. அது மேனேஜ்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறப்போ நான் வந்து ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணி அங்கே பண்ணியிருக்க ஒர்க் வந்து அடிக்குவேட்டா இல்லையா, அப்புறம் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் நான் அப்டெயின் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா. வெதர் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் ஓ த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் காம்பிடன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் வந்து காம்பிடன்ஸாக இருக்காரு, கேப்பபிலிட்டிஸாக இருக்காரு, வித் ரிசோர்ஸஸ் இருக்கு. ஓகேவா, டைம், ரிசோர்ஸஸ், காம்பிடன்சஸ், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லைங்கிறதையும் செக் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வெதர் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் இஸ் சப்ஜெக்ட் டு டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆர் அதர் ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி ரெக்குவயர்மெண்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து எஸ்கியூசி ஒன்னை ஃபாலோ பண்ணணும் அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்டை ஃபாலோ பண்ணணும். சேம் வே த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து இப்போ லாயராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனி எக்ஸ்பர்ட் இது இருக்குது. ஓகேவா, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்டு குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி தான் வந்து ஒர்க்கை வந்து எக்ஸ்பர்ட் ஒர்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் எனி இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் ஒர்க். இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் ஒர்க். கண்ட்ரோல் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறதையும், அதாவது பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து ஆடிட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் டு எங்கேஜ் ஆடிட்டர்ஸ். பட் புரிஞ்சுதா, அண்டர்ஸ்டுடா. நெக்ஸ்ட் மூவிங் டு nature, timing, extent of audit procedure. The audit procedure will vary based on the circumstances when determining the nature, timing, extent of the auditor. Extent, the auditor shall consider the following. Okay, இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் while nature, timing, extent of audit procedure ஃபாலோ பண்ணுறப்போ. ஓகே, ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணுறப்போ இந்த நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, நேச்சர் ஆஃப் த மேட்டர் டு விச் எக்ஸ்பர்ட் ஒர்க் இஸ் ரிலேட்டட். எந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜரும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்சோ ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இன் த மேட்டர். ஆல்சோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட் ஒர்க் இன் தி கான்டெக்ட் ஆஃப் ஆடிட். ஓகே, ஆடிட்டரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்புறம் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரிப்போர்ட் கொடுக்குறப்போ எக்ஸ்பர்ட்டோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஸோ ஆடிட்டர்ஸ் நாலேஜ் ஆஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ரீவியஸ் ஒர்க் வித் எக்ஸ்பர்ட். ப்ரீவியஸ் சேம் எக்ஸ்பர்ட் தான் நம்ம எங்கேஜ் பண்ணுறோம். ஸோ அவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்ட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறப்போ எல்லா ஒரு மேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நேச்சர் ஆஃப் த மேட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்பர்ட் ஒர்க்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட். ஓகேவா, என்டிஇ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம், எங்கே வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் எங்கே வந்து எக்ஸ்பர்ட் தேவைப்படுவாங்கன்றது இருக்குது. ஓகே, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்குன்றதுக்கு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க் இந்த கான்டெக்ட் ஆஃப் ஆடிட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது இருக்குது. அப்புறம் ஆடிட்டர்ஸ் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ப்ரீவியஸ் ஒர்க். ஓகேவா, ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் எங்கேஜ் பண்ணியிருக்கேன், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் வந்து என் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ தான் வந்து ப்ராப்பர் டைம்குள்ளே
ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நம்ம ஒர்க் வந்து செக் பண்ணலாம். பில் டு பில் வந்து செக் பண்ணணுமா? ஒரு 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 டேட்டாவையும் வெரிஃபை பண்ணுமா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேச்சர் ஆஃப் த ஒர்க்கு, டைமிங்கு, எக்ஸ்டென்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபேக்டர் சஜஸ்டிங் நீட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆர் மோர் எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர். இது வந்து பேசிக்கா வந்து ஒரு ஒரு மேட்டரை பேஸ் பண்ணி தான் வந்து நடக்கிறது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர். ஒரு ஒரு இதுலயும் வந்து நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட்டை சேஞ்ச் பண்றப்போ, எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர்ஸ் என்னலாம் எதனால வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தி எக்ஸ்பர்ட்ஸ் ஒர்க் ரிலேட்டட் டு சிக்னிஃபிகன்ட் மேட்டர் இன்வால்விங் சப்ஜெக்டிவ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா, அதனாலையும் நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் த ஆடிட்டர் ஹஸ் நாட் ப்ரீவியஸ்லி யூஸ் திஸ் எக்ஸ்பர்ட் ஆர் லேக் ஆஃப் ப்ரையர் நாலேஜ் ஆஃப் தியர் காம்பிடன்ஸ். ஓகேவா? ஆடிட்டருக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த ஆடிட்டரோட ஒர்க் பண்ணலை, ஆர் காம்பிடென்சிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அப்ஜெக்டிவிட்டியை பற்றி தெரியாது. ஓகேவா? அப்புறம் எக்ஸ்பர்ட் இஸ் பர்ஃபார்மிங் த ப்ரொசீஜர் இன்டெக்ரல் டு த ஆடிட் ரேதர் தென் ஜஸ்ட் ப்ரொவைடிங் அன் அட்வைஸ் ஆன் அன் இண்டிவிஜுவல் மேட்டர். ஓகேவா? எக்ஸ்பர்ட் இஸ் ப்ரொசீஜர் இன்டெக்ரல் டு த ஆடிட்டர். ஓகேவா? ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது இன்டெக்ரல் பார்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிறப்போ, அட்வைஸ் மட்டும் வாங்காமல் இன்டெக்ரல் பார்ட்டாகவே பண்ணுறப்போ, இது வந்து நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணுறப்பே நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணணும். ஓகேவா? த எக்ஸ்பர்ட் இஸ் அன் ஆடிட்டர் எக்ஸ்பர்ட் அண்ட் தேர்ஃபோர் நாட் சப்ஜெக்ட் டு த ஃபர்ம்ஸ் குவாலிட்டி. ஓகே, அவங்களாம் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட். ஸோ ஆடிட் ஃபர்மோட குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர் எஸ்கியூசி 1 படி அவங்க வந்து நம்மளோட ஸ்டாஃப் கிடையாது. ஓகேவா? அதனால நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபேக்டர் சஜஸ்டிங் டிஃப்ரெண்ட் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நேச்சர், டைமிங், எக்ஸ்டெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். புரிஞ்சுதா? காம்பிடென்சிஸ், கேப்பபிலிட்டிஸ், அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த ஆடிட்டர் எக்ஸ்பர்ட். The auditor must evaluate whether the auditor expert possess necessary competence, capability, objectivity for the audit purpose. Competencies, capabilityன்னு வந்தாலே நமக்கு என்ன தெரியும்? சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? கான்ஃபிடென்ஸ் ரெஃபர்ஸ் டு த நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட்டோட லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அதுதான் வரும். ஓகேவா? இது சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இதை ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் மெயினாக வந்து 3 பாயிண்ட்ஸ் தான். காம்பிடென்சிஸ் செக் பண்ணணும். காம்பிடென்சிஸ்னால் உங்களுக்கு தெரியும், நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு கேப்பபிலிட்டிஸ்னால் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ். ஓகேவா? எக்ஸசைஸ் தட் காம்பிடென்ஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட். கேப்பபிலிட்டிஸ்னால் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்பர்ட் எபிலிட்டி டு எக்ஸசைஸ் த காம்பிடென்ஸ். நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். அப்ஜெக்டிவிட்டினா experts ability to perform the procedure proposed work without allowing bias or conflict of interest or undue influence of others. ஓகே, இதுதான் வந்து அப்ஜெக்டிவிட்டி. அவரோட நமக்குமே அப்ஜெக்டிவிட்டி என்ன? நம்ம ஒர்க்கையுமே வந்து மற்றவங்களோட பேச்சை கேட்காம நம்மளே வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளோட அப்ஜெக்டிவிட்டி. ஓகே, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸில் அப்ஜெக்டிவிட்டின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? சேம் பாயிண்ட். காம்பிடென்சிஸ், கேப்பபிலிட்டிஸ், அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். த ஆடிட்டர் should also consider if the expert work is subject to technical performance standard and ethical standard and professional body requirement or law regulation. ஓகேவா? சேம் பாயிண்ட் ஆல்ரெடி படித்தோம். நமக்கு எஸ்கியூசி அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் அதெல்லாம் இருக்கிறப்போ சேம் எக்ஸ்பர்ட்டுக்கும் வந்து சம் லா ரெகுலேஷன், ஸ்டாண்டர்ட்ஸ், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். அதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே ஆடிட்டர் எக்ஸ்பர்ட்டோட ஆடிட்டர் மஸ்ட் எவாலுவேட் வெதர் த எக்ஸ்பர்ட் பொசஸ் நெசசரி காம்பிடன்ஸ் இருக்கா இல்லையங்கிறது செக் பண்ணுறதுக்கு
காம்பிடன்சஸை செக் பண்ணணும், கேப்பபிலிட்டிஸை செக் பண்ணணும், அப்ஜெக்டிவிட்டியை செக் பண்ணணும், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எதாவது இருக்கா இல்லைங்கிறது பார்க்கணும். அது அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்டு, த ஆடிட்டர் ஷுட் ரிமெயின் அலர்ட் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆர் சேஞ்சஸ் இன் த கண்டிஷன் ஆர் த ஆடிட் எவிடன்ஸ் that might indicate a need to consider the initial evaluation of the expert. ஓகேவா? இனிஷியலாக வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணோம். இது எல்லாமே வந்து இனிஷியலாக கன்சிடர் பண்ணுறோம். சேம் டூரிங் த ஆடிட் அப்பையும் வந்து ரிமெயின் அலர்ட்டாக இருக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் எதாவது இருக்கா, சேஞ்ச் இன் கண்டிஷன் எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அவர்கிட்ட காம்பிடன்சிஸ் கண்டினியூஸாக இருந்துட்டு இருக்கா, கேப்பபிலிட்டிஸ் இருக்கா, அப்ஜெக்டிவிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாரா இல்லைங்கிறத ரிமெயின் அலர்ட்டாக ஃபுல் ஆடிட் அப்பையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? என்ன பாயிண்ட்ஸு? காம்பிடன்சிஸ் செக் பண்ணணும், கேப்பபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும், அப்ஜெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஆடிட்டர் ஷுட் ஆல்சோ கன்சிடர் த ஏதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு அது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவங்களுக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா, அதை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆல்சோ ரிமைன் அலர்ட் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் அண்ட் சேஞ்ச் இன் கண்டிஷன். ஓகே. எவாலுவேஷன் ஆஃப் significance of threats to objectivity and need for safeguards. சேம் பாயிண்ட்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு என்ன அப்ளிகபிளோ அதே த்ரெட்ஸ் டு அப்ஜெக்டிவிட்டி எதாவது இருக்குன்னா வந்து அதை எலிமினேட் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ வித் எக்ஸ்பர்ட் இருக்கா, மேனேஜ்மெண்ட்டோட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு சேஃப்கார்ட்ஸ் அப்ளை பண்ணணும். சேஃப்கார்ட்ஸ் அப்ளை பண்ண முடிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டை இன்வால்வ் பண்ணாமல் வேறு எக்ஸ்பர்ட்டுக்கு போயிடணும். ஓகே, அவங்களோட அக்செப்டபிள் லெவல் இருந்துச்சுன்னா அவங்கள எங்கேஜ் பண்ணிக்கலாம். ரிட்டன் ரெப்ரசன்டேஷனும் வாங்கிக்கணும். அவங்க எதுவுமே ரிலேஷன்ஷிப் இல்லை, அப்புறம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் த எவாலுவேஷன் ஆஃப் த்ரெட்ஸ் ஆப்ஜெக்டிவிட்டி அண்ட் த நீட் ஃபார் safeguards depends on the expert's role and significance of their work to the audit. For an auditor external expert, it may be relevant to inquiry of the entity about any known interest or relationship with the expert கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம இன்கொயரி பண்ணணும். தட் அஃபெக்ட் த அப்ஜெக்டிவிட்டி. ஆல்சோ டிஸ்கஸ் வித் த எக்ஸ்பர்ட் எனி அப்ளிகபிள் சேஃப்கார்ட்ஸ். ஓகே, இன்க்ளூடிங் ப்ரொஃபஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதாவது இருக்குன்னா சேஃப்கார்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எவாலுவேட் இஃப் தோஸ் சேஃப்கார்ட்ஸ் ஆர் அடிக்குவேட்லி ரெடியூஸ் த த்ரெட்ஸ் டு அன் அக்செப்டபிள் லெவலாக இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணணும், ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா, ரிலேஷன்ஷிப் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ளிகபிள் சேஃப்கார்ட்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, அதை எவாலுவேட் பண்ணணும், அதை அடிக்குவேட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. இன் சம் கேசஸ் அப்டெயின் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட் அபவுட் எனி இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் வித் த என்டிட்டி கூட இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது அக்செப்டபிள் லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வாங்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், obtaining an understanding of the field of expertise. ஓகே, நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், obtain understanding of the field of expertise. The auditor must obtain sufficient understanding of the auditor expert field of expertise. உங்களோட எக்ஸ்பர்டைஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். determine nature, scope, objectives of the expert work for the auditor's purpose. nature, scope, objectivity அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் தான் நம்ம வந்து அக்ரிமெண்ட்டே போடுவோம். என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து இதில். நேச்சர் ஆஃப் ஒர்க்னா என்ன? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேல்யூ பண்ணணும், வேல்யூவேஷன் பண்ணுறது. அந்த வேல்யூவேஷன் எப்படிலாம் பண்ணிங்க, கால்குலேஷன்ஸ் வேணும். ஓகே, எனக்கு எவிடன்ஸ் வேணும். ஓகேவா? அது வெரிஃபை பண்ணது கரெக்டாக இல்லையான்னு ஒரு ரிப்போர்ட் வேணும். அதுதான் வந்து என்னோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கு. ஓகேவா? அவங்களோட ஒர்க்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எவாலுவேட் த அடிக்குவசி ஆஃப் த ஒர்க் பர்ஃபார்ம்ட் பை த எக்ஸ்பர்ட் ஃபார் தி ஆடிட்டர் பர்பஸ். ஆடிட்டர் பர்பஸ்க்கு வந்து எக்ஸ்பர்ட் பண்ண ஒர்க்கு அடிக்குவசியாக இருக்கா இல்லையாங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், ஓகே, ஈஸி. 2 டாபிக்ஸ் தான் இருக்குது. அக்ரிமெண்ட் வித் ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட். வைல்
எப்பயுமே வந்து நம்ம இன்டர்னல் ஆடிட் ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண போகிறனாலே நம்ம அக்ரிங் த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எஸ்ஏ 210ல் படிச்சிருப்போமா. சேம் பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இங்கேயும் வரும். ஓகே, அதை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா சேம் பாயிண்ட்ஸ் லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. த ஆடிட்டர் ஷல் அக்ரி இன் ரைட்டிங் when appropriate on the following matter with the auditor's expert. நேச்சர், ஸ்கோப், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த எக்ஸ்பர்ட் ஒர்க். என்ன நேச்சர், என்ன ஸ்கோப்பு, என்ன அப்ஜெக்டிவ், அதை வந்து அக்ரி பண்ணணும். அப்புறம் ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஆடிட்டர் அண்ட் த எக்ஸ்பர்ட். நம்மளோட ரோல் என்ன, டேட்டாவை கொடுக்கணும், தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லணும். ஓகேவா, நம்மளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஆடிட்டர் அண்ட் எக்ஸ்பர்ட் இன்க்ளூடிங் ஃப்ரம் ஃபார்ம் ஆஃப் எனி ரிப்போர்ட் டு பி இஷ்யூடு. எக்ஸ்பர்ட் வந்து நம்மளுக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னா அந்த ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் வந்து சொல்லணும். ஓகேவா, ஃபார்மல் ரிட்டன் ரிப்போர்ட், சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க்கு ஆர் ஓரல் ரிப்போர்ட் ஆஸ் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகிறப்போ ஓரல் ரிப்போர்ட் வந்து கொடுக்கலாம். புரிஞ்சுதா? நேச்சர், ஸ்கோப், அப்ஜெக்டிவிட்டி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கம்யூனிகேஷன் வந்து பிட்வீன் த ஆடிட்டர் வந்து நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் வந்து சொல்லியிருக்கணும். அப்புறம் ரிப்போர்ட்டோட ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை சொல்லியிருக்கணும். நீட் ஃபார் தி ஆடிட்டர் எக்ஸ்பர்ட் டு அப்சர்வ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரெக்குயர்மெண்ட். ஓகேவா, நம்ம அக்ரிங் த டேர்ம்ஸ் பண்ணும்போதே என்ன பண்ணணும்னா கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேவா, அவங்க நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் இன்ஃபர்மேஷனை டேட்டா வந்து சோர்ஸ் டேட்டா கொடுக்குறோம். அப்போது அந்த டேட்டா வந்து கிளைண்ட்டோட டேட்டா நம்மளே கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பர்ட்டும் வந்து அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அக்ரி இந்த டேர்ம்ஸ் பண்ணும்போதே அக்ரி பண்ணணும். திஸ் மீன்ஸ் தட் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ரொவிஷன் அப்ளிகபிள் டு ஆடிட்டர் should also apply to the expert, potentially with additional legal or a entity specific requirement. ஓகேவா, entity specific requirement ஒரு நம்மளோட ஆடிட் ஃபார்ம்லேயே வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ எக்ஸ்பர்ட் என்கேஜ் பண்ணும்போது டேட்டா வந்து அவங்ககிட்டயே ஷேர் பண்ணுவோம். ஸோ அவங்களுமே வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவோம். என்னென்ன, நேச்சர், ஸ்கோப், அப்ஜெக்டிவ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், கம்யூனிகேஷன் பண்ணணும். ஓகே, கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, நாட் இம்பார்ட்டன்ட், 4 மார்க்கில் கேட்டால் எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் ஆர் 4 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 3 பாயிண்ட்ஸ் 4 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். இதே 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லைன் வந்து இதில் எழுதலாம். ஓகேவா, the auditor must evaluate adequacy of auditor's expert work for the audit purpose, including the relevance and the reasonableness of that expert finding or conclusion and their consistency with other audit evidence. Okay, first வந்து relevance and reasonableness of எக்ஸ்பர்ட்டோட ஃபைண்டிங் அண்ட் கன்க்ளூஷன். ஓகேவா, அது வந்து ரிலவெண்ட் ஃபார் த அதர் ஆடிட் எவிடன்ஸோட அது மேட்ச் ஆகுதா, கன்சிஸ்டன்சி வித் அதர் ஆடிட் எவிடன்ஸோட இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிலவன்ஸ் அண்ட் ரீசனபிள்னஸ் ப்ளஸ் எக்ஸ்பர்ட் ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன், கன்சிஸ்டன்சி வித் ஆடிட் எவிடன்ஸ். ஓகே, 3 லைன் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். ரிலவன்ஸும் ரீசனபிள்னஸும் ஆஃப் தட் ஃபைண்டிங்ஸோட ரிலவன்ஸ் அண்ட் ரீசனபிள்ஸ் தெரியணும். அண்ட் தி இயர் கன்சிஸ்டன்சி வித் அதர் ஆடிட் எவிடன்ஸ். எனக்கு வந்து அதர் ஆடிட் எவிடன்ஸ் நான் வந்து அப்டைன் பண்ணியிருக்கேன். அந்த ஆடிட் எவிடன்ஸுக்கும் இந்த எக்ஸ்பர்ட்டோட ஃபைண்டிங்ஸுக்கும் கன்க்ளூஷனுக்கும் மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணனா எனக்கு வந்து அடிக்குவசி ஆஃப் எக்ஸ்பர்ட் ஒர்க் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர்ஸ் இன்க்ளூட் inquiry of the expert, reviewing the working papers or report, corroborative procedures, that is observing the work, examining the published data, confirming the third party, analytical procedure or reperforming the calculation. ஓகேவா, இது எல்லாத்தையும் பண்ணால் எனக்கு வந்து அவரோட ஃபைண்டிங்ஸு அதர் ஆடிட் எவிடன்ஸோட மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறதையும் ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். டிஸ்கஷன் வித் அனதர் எக்ஸ்பர்ட், இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம்
வேற ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. மேபி அப்ராப்ரியேட் இஃப் ஃபைண்டிங்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ஸ் வித் அதர் ஆடிட் எவிடன்ஸ். இப்போ இவர் சொன்ன ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் எனக்கு அதர் ஆடிட் எவிடன்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. மேட்ச் ஆகலைன்னா ஐ வில் டிஸ்கஸ் வித் அனதர் ஆடிட் எக்ஸ்பர்ட். ஓகே. ஆடிட்டிங் வந்து தியரி தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் எது எதெல்லாம் வழி இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸ்பர்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணுறப்போ எனக்கு வந்து அதர் ஆடிட் எவிடன்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா ஓகே. அதர் ஆடிட் எவிடன்ஸோட மேட்ச் ஆகலைன்னா ஐ வில் கோ டு அனதர் எக்ஸ்பர்ட் அண்ட் டிஸ்கஸ். ஓகேவா? இவரோட கன்க்ளூஷன் இப்படி இருக்கு. எனக்கு அதர் ஆடிட் எவிடன்ஸ் வந்து இப்படி வந்திருக்கு. இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கு. அப்ராப்ரியேட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பேசலாம். ஆர் டிஸ்கஸிங் வித் த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். இது என்னன்னு தெரியாது. டிஸ்கஸிங் த எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் வித் மேனேஜ்மெண்ட் கிட்டயும் பண்ணலாம். இல்லை மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கிட்டயும் போய் கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேவா? அவரும் ஒரு எக்ஸ்பர்ட் தானே. அதனால வந்து ஸோ டிஸ்கஸ் வித் த மேனேஜ்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். ஓகே. சேம் பாயிண்ட் இது மட்டுமே வந்து தனியாக ஒரு 4 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே படிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் தட் எக்ஸ்பர்ட் ஒர்க் இன்வால்வ்ஸ் the use of significant assumptions and method, the relevance and reasonableness of those assumptions and methods in the circumstances. Okay, expert involves use of significant assumption and methods. அவர் வந்து significant assumption and methods யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அப்போ ஆடிட்டர் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணணும்? when the expert evaluates management assumption and methods for an accounting estimate, the auditor shall evaluate if the expert adequately ரிவ்யூடு தெம். ஓகேவா? இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து அசம்ஷன் வந்து மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட்டுக்கோ வந்து வேல்யூவேஷன் அசம்ஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ்லாம் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு அசம்ஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இல்லையான்னு எக்ஸ்பர்ட் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சேம் when the expert develops an auditor's point estimate or a range, the auditor evaluate the assumption and method used by the expert. Okay, auditor also evaluate the estimate or a range. ஒரு சில ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த ரேஞ்ச் பண்ணி அந்த அசம்ஷன்ஸும் மெத்தடும் யூஸ் பண்ணது வந்து ரிலவன்ஸாகவும் ரீசனபிள்னஸ்ஸாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணணும். அது வந்து நமக்கு அடிக்வசியாக இருக்கா இல்லையாங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ரிலவெண்ட் ஃபேக்டர் ஃபார் எவாலுவேட்டிங் த அசம்ஷன் அண்ட் மெத்தட் இன்க்ளூட் வெதர் தே ஆர் ஜென்ரலி அக்செப்டட் இன் த ஃபீல்டு. ஓகே, அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அசம்ஷன் அண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணது வந்து அந்த ஜென்ரலி அக்செப்டட் இந்த ஃபீல்டு இருக்கான்னு பார்க்கணும். கன்சிஸ்டன்ட் வித் த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு, டிபெண்ட் ஆன் ஸ்பெஷலைஸ்டு மாடல் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசன் ஃபார் டிஃப்ரென்சஸ். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து அசம்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடல் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா? ஓகே, லெவல் 1 இன்புட் அதான் சொன்னேன். ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? அந்த இன்புட் யூஸ் பண்ணி தான் வேல்யூவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அசம்ஷன் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது வந்து ஆடிட்டர் எவாலுவேட் பண்ணணும். அது வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்க்கு ஒத்து போகுதா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட், if that expert work involves use of source data that is significant to the expert work and relevance and completeness and accuracy of that source data. ஓகேவா? சோர்ஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ரிலவன்ஸாக இருக்கா, கம்ப்ளீட்னஸாக இருக்கா, அக்யூரேசியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் வந்து ரிலவன்ஸ் அண்ட் ரீசனபிள்னஸ். ஓகே, ரிலவன்ஸ் அண்ட் ரீசனபிள்னஸ் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன், ரிலவன்ஸ் அண்ட் ரீசனபிள்னஸ் ஆஃப் அசம்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ரிலவன்ஸ் அண்ட் ரீசனபிள்னஸ் ஆஃப் ஃபைண்டிங்ஸ் அண்ட் கன்க்ளூஷன், ரிலவன்ஸ் அண்ட் ரீசனபிள்னஸ் ஆஃப் significant assumption and method. Last one is relevance, completeness, accuracy of source data. அதை வந்து ஆடிட்டர் செக் பண்ணணும். ஓகேவா? the procedures to test the data may involve verifying its origin. ஓகே, எங்கேருந்து சோர்ஸ் டேட்டா வந்து ப்ராப்பரான ஆரிஜின்லேருந்து வந்திருக்கா,
டேட்டா வந்து கரெக்டான டேட்டாவா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஓவர் தி டேட்டா அண்ட் டிரான்ஸ்மிஷன். ஓகே, என்டிட்டிலேருந்து நமக்கு டேட்டா வருது. அது வந்து ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸா இல்லையாங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ ஆடிட்டர் வந்து ஒரு சில டேட்டாவை யூஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்பர்ட் வந்து யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த கன்க்ளூஷன்ஸை வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? அப்போ அவர் யூஸ் பண்ணுற டேட்டாலாம் வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிற டேட்டாவா? இப்போ கரன்சி ரேட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் வந்து ரேட்ஸ் வந்து எங்கே எடுக்கிறாங்க? கன்வர்ஷன் நடக்குது. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் கன்வர்ஷன் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த சோர்ஸ் டேட்டா எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், when the when work of auditor expert is not adequate. ஆல்ரெடி இங்கே நம்ம செக் பண்ணோம். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஒர்க் வந்து அடிக்குவேட்டா இல்லையான்னு செக் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அது நாட் அடிக்குவேட்டா இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, அக்ரி வித் த எக்ஸ்பர்ட் ஆன் நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஒர்க் டு பி பர்ஃபார்ம்டு. ஃபர்தராக அவர்கிட்டயே வந்து ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுங்க, என்னால் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல, ஸோ ஃபர்தர் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபர்தர் ஒர்க் டு பி பர்ஃபார்ம்ட் ஆர் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ராப்ரியேட் டு த சர்க்கம்ஸ்டன்சஸ். ஏதாவது ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் வவுச்சிங்கோ ஃபுல் கண்ட்ரோல் செக் பண்ணுறது, சப்ஸ்டன்ஷியல் ப்ரொசீஜரோ அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆர் ஃபர்தர் ஒர்க் வந்து டு பி பர்ஃபார்ம்டு பை த எக்ஸ்பர்ட். அதே சேம் எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து ஒர்க் வந்து கொடுக்கலாம். ஆர் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம். இஃப் த ஆடிட்டர் கன்க்ளூட்ஸ் தட் எக்ஸ்பர்ட் ஒர்க் இஸ் இன்அடிக்குவேட் அந்த மேட்டர் கேனாட் பி ரிசால்வ்டு த்ரூ அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர். இது எதுவுமே பண்ண முடியல, அதாவது எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணி ஃபர்தர் ஒர்க்கும் பண்ண முடியல, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜரும் பண்ண முடியல. ஓகேவா? அதை ரிசால்வே பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும்? 703 இருக்கே இருக்கு. 703 சாரி 705 703ன்னு எப்படி சொன்னேன்னு தெரியல. 705. ஓகே, எஸ்எஸ் 705 படி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஒப்பீனியன் இஷ்யூ பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? என்னால் ஆடிட் எவிடன்ஸ் அப்டெயின் பண்ண முடியல, ஸோ டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் குவாலிஃபைடு ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஆர் குவாலிஃபைடு ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஆஸ் பர் எஸ்ஏ 705 போயிட்டே இருக்கலாம். பிகாஸ் நாட் அப்டெயின்ட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் இல்லைன்னா நம்ம 705 படி மாடிஃபைடு ஒப்பீனியன் தான் கொடுப்போம். ஓகேவா? ரெஃபரன்ஸ் டு ஆடிட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் இன் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஆடிட்டரோட ரிப்போர்ட், என்னோட ரிப்போர்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அவரோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? மூவியில் வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி என்னோட ஆடிட் ரிப்போர்ட் தான் வந்து ஃபைனல் வெர்ஷன். அதில் தேங்க்ஸ் டு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குமா, அந்த மாதிரி அவரோட ஒர்க்கை வந்து ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணுறதுக்கு இன் கேஸ் ஆஃப் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறப்போ ஆடிட்டர் ஷால் நாட் ரெஃபர் த ஒர்க் ஆஃப் எக்ஸ்பர்ட் இன் தி ஆடிட்டர் ரிப்போர்ட் கண்டெய்னிங் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். ஓகே, அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறப்போ நான் ரெஃபர் பண்ண தேவை கிடையாது, அன்லெஸ் ரெக்வயர்டு பை லா ஆர் ரெகுலேஷன். ஓகே, இன்கேஸ் லா ஆர் ரெகுலேஷன் வந்து ரெக்வயர் பண்ணி நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா நம்ம ரெஃபர் பண்ணலாம். இன்கேஸ் லா ரெகுலேஷன்ஸ் வந்து எதுவுமே சொல்லலைன்னா ஷால் நாட் ரெஃபர் த ஒர்க் ஆஃப் எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றதை சொல்ல தேவை. இஃப் லா ரெகுலேஷன் வந்து மேண்டேட் பண்ணுதுன்னா சச் ரெஃபரன்ஸ் இஸ் ரெக்வயர்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். என்ன ஸ்டேட்மெண்ட்னா, டஸ் நாட் ரெடியூஸ் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி ஆடிட் ஒப்பீனியன். என்னோட ஆடிட் ஒப்பீனியனுக்கு இந்த ஒர்க்கை யூஸ் பண்ணது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி குறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணால் டஸ் நாட் ரெடியூஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத சொல்லணும். சேம் பாயிண்ட், டஸ் நாட் ரெடியூஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இன் கேஸ் ஆஃப் மாடிஃபைடு ஒப்பீனியன், மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறப்போ இட் இஸ் நெசசரி, ஆடிட்டர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து நெசசரியாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாக்கா நம்ம வந்து அது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஒப்பீனியன் வந்து யூசர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணி
இந்த எவிடன்ஸ் வந்து அப்டெயின் பண்ணதுனால தான் வந்து மாடிஃபைடு ஒப்பீனியன் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக மாடிஃபைடு ஒப்பீனியன் குடுக்குறப்ப ரெஃபர் பண்ணலாம். இஃப் த ஆடிட்டர் மேக்ஸ் a ரெஃபரன்ஸ் டு தி எக்ஸ்பர்ட் ஒர்க் இன் a report with modified opinion because such reference is relevant for the understanding of the modification. மாடிஃபிகேஷன் குடுக்கறதுக்கான ரீசனா அந்த எக்ஸ்பர்ட் ஒர்க் வந்து இருக்குன்னா, அத வந்து ரெஃபர் பண்ணலாம். ஓகேவா? அப்படி ரெஃபர் பண்ணிருக்கிறப்போ ஷால் இண்டிகேட் சச் ரெஃபரன்ட் டஸ் நாட் ரெடியூஸ் த ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் ஒப்பீனியன். ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்றது அல்டிமேட்டா வந்து ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ திஸ் வில் நாட் ரெடியூஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர் ஃபார் தட் ஒப்பீனியன். புரிஞ்சுதா? தட்ஸ் இட். 50 minutes ஓவர். essay 620. Thank you. Stay consistent. Success will follow you. Thank you.